Hi friends, welcome to Active Herbals. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி, கேஸ், புளிச்ச ஏப்பம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு அருமையான ரெமடி அமையக்கூடிய ஒரு வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன் அமோகம் ஹேர் ஆயிலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்பேற்பட்ட முடி உதிர்தல் இருந்தாலும் அதை ஒரே நாள்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட். 2 நாள்லேயே உங்களுக்கு முடி உதிர்தல் கம்ப்ளீட்டாக நின்றுடும். அது மட்டும் இல்லை, நரைமுடி இருந்தாலும் இதை தடவிட்டு வரும்போது படிப்படியாக நரைமுடி கருமையாகும். அதே மாதிரி முடி இல்லாத இடங்களில் புது முடி வளர்கிறதுக்கும், பொடுகு பிரச்சனை, ஸ்பிளிட்டன்ஸ், இந்த மாதிரி எல்லா வித தலைமுடி பிரச்சனையும் ஒரு சேர தீர்க்கக்கூடியது. இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மீஷோவில் எம்ட்ரஸ்டட் என்ற அங்கீகாரமும் கிடச்சிருக்கு. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன் வைக்கிறேன். கட்டாயம் வாங்கி ஒரு பாட்டில் வாங்கி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். பெரும்பாலும் கேஸ், அசிடிட்டி, புளிச்ச ஏப்பம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் மருந்து மாத்திரைகளை அதிகம் நாடுறது ரொம்பவே தப்பு. முடிஞ்ச வரைக்கும் கை வைத்தியம் பண்ணி பாருங்கள். இஃப் இன் கேஸ் அது செட் ஆகலைன்னா நம்ம டேப்லெட்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். முதல்ல இதுக்கு நான் சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் ரெமடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாக, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு சேர்த்து ஒரு நாள் நைட் முழுக்க இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நைட் முழுக்க ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி இன்டேக்காக எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு கை காலில் ஏற்படக்கூடிய எரிச்சல், வலி, வீக்கம் எல்லாமே சரியாகி வரும். இந்த தண்ணியோட டேஸ்ட்டுக்காக நம்ம நாட்டு கற்கண்டு சேர்த்துக்கலாம். நாட்டு கற்கண்டு இல்லைன்னு நீங்கள் வெள்ளத்தை சேர்க்கக்கூடாது. வெள்ளம் நம்ம பாடியோட உஷ்ணத்தை அதிகப்படுத்திடும். மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க 1 டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்த பாலில் 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்து குடிச்சிட்டு வரும்போது ரொம்பவே சூப்பரான ரெமடியாக அமையும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலம் சூப்பராக இலகி வரும். இதை தவிர்த்து நீங்கள் என்ன ரெமடி ட்ரை பண்ணாலும் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா எனக்கு தெரியல. இது சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் அசிடிட்டி, இந்த நெஞ்சரிச்சல், உப்புசம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ மேக்ஸிமம் எல்லாருக்குமே காமனாக போயிடுது. ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமடி நம்ம பார்க்கும்போது, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு பேனில் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு குடிங்க. இப்போ நைட் நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். நல்லது. காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி குடிக்கலாம். இதை குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வெயிட் லாஸில் கூட சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு எப்போவுமே இந்த கேஸ், அசிடிட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவே வராது. கேஸ் தங்க ஆரம்பித்து கூட நமக்கு தொப்பை போடுற ரீசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ தொப்பை நம்ம கம்மியாகணும்னா கூட இந்த ரெமடியை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமடி தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.